ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? அப்ப ஏகப்பட்ட பேர் ஓடுவார்கள், ஆனால் ஒருவன் மாத்திரம் முதல் பரிசை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே பவுல் சொல்லும்போது நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஓட்ட போட்டியை, உங்கள் ஓட்ட பந்தயத்தை, உங்கள் ஓட்டத்தை எந்த விதமான சத்துருக்களும் நிறுத்திவிடக் கூடாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை பாவத்தில் விழுந்திருந்தால் மறுபடியும் எழுந்துருங்க. ஆமா, பாவத்தில் விழுந்திருந்து அதிலே விழுந்து கிடக்காதீங்க. மறுபடியும் ஸ்தோத்திரம், இயேசு ரட்சிப்பார், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசமாய் மறுபடியுமாய் நீங்க எழுந்திருங்கள். பாவத்தில் விழுந்து கிடக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுல் சொல்லும் பொழுது, மகனே மகளே, சகோதரா சகோதரியே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமா, அப்ப உலகம் உங்களை பெற்றுக்கொள்ள கூடாது என்பதில் வெறியாக இருக்கிறது. நீ ஆஸ்வதிக்கப்படக்கூடாது, நீ நல்ல ஒரு வாகனத்தை வாங்கக்கூடாது, நீ நல்ல ஒரு வீடு வாங்கக்கூடாது, நீ கர்த்தருக்கு திருச்சபை கட்டக்கூடாது என்று சொல்லி ஏதோ ஒரு காரியம் போராடி கொண்டிருக்கிறது, ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கிறது. நெகேமியா பார்த்து சில அசுத்த வல்லமையில் போராடினது. ஆமா, அலங்கத்தை கட்டக்கூடாது, ஆமா, அலங்கத்தை கட்டக்கூடாது. ஆமா, சன்பலா, தொபியா, அரபியா, கேஷம்ங்கிறவங்க ஒரு பாக்குறோம். அதுக்கப்புறம் கள்ள தீர்க்கதரிசி. இப்ப இவர்கள் மூலமா எப்படியாவது நெகேமியாவுடைய ஓட்டத்தை நிறுத்திவிட வேண்டும். நெகேமியா அலங்கத்தை கட்டக்கூடாது என்று தடை செய்தார்கள். ஆனாலும் தேவன் நெகேமியா குறித்து பெரிய